Good evening, dear friends, and welcome to the world of the International Fab Talks. It's a happy day today, and we are more happier because we are connected with a wonderful personality. In spite of facing all the challenges in her life, she is focusing on building the lives of others. When we find such inspiring people around us, we are really overjoyed as to how this universe has such beautiful people. Apart from all the cruel ones that are there across the world, there are some lovely human beings on earth who are there to serve the society. No matter what situation they are in, they are doing their very best for others. Join us, friends, to welcome our celebrity and guest. She's Miss Kavita. She's joining us all the way from a beautiful place called as Pammal, Chennai, Tamil Nadu. Let's get to know about her journey and celebrate her life on the International Fab Talks today. Being disabled herself, she has this lovely heart to help others and build their lives. That's what makes us special friends. Join us to know about her life and celebrate her journey today on the International Fab Talks. Hello, ma'am. Ma'am, yes, dear. Ma'am, இப்போ வந்துட்டு நீங்க உங்க பத்தி என்ன சொல்ல போறீங்க? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? Who is the real Kavita? என்ன சொல்ல போறீங்க? இப்ப என் பேர் கவிதா மேம். நான் வந்து பம்மல் அன்னை தெரேசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேம். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். என்னால முடிஞ்ச ஒரு உதவி நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2005 வந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பம்மல் அன்னை தெரேசா பெண்கள் முன்னேற்ற சங்கம் சொல்லி நடத்துனாங்க. சோ அது தொடர்ந்து இப்ப நான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால என்ன மாதிரி இருக்கவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ இப்ப நானே வந்து இன்னொருத்தவங்களோட உதவியை தான் நாடிட்டு இருக்கேன். சோ நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன மாதிரி எவ்வளவு பேர் அவங்க இருப்பாங்க, அவங்கள வெளியே கொண்டு வரணும்னுக்காக தான் இத நான் ஆரம்பிச்சதே மேம். இதுல நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இப்ப வரைக்கும் 1200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிங்க இருக்காங்க மேம். இதுல வந்து 21 வகையான மாற்றுத்திறனாளி இருக்காங்க. நான் வந்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு வாட்டி விழிப்புணர்வு மாதிரி கேம்ப் நடத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் கவர்மெண்ட் மூலயமா நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். இது மட்டும் இல்லாம மெடிக்கல் உடனடியா உதவி தேவைப்படுதுன்னா யாராவது ஒரு நல்வுள்ளங்க ஸ்பான்சரால அவங்க கிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்ட இவங்களை அறிமுகம் பண்ணி இவங்களுக்கு தேவையான உதவிகளும் வாங்கிட்டு இருக்கோம் மேம். வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இப்ப எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ட்ரஸ்ட்ல வந்து படுத்த படுக்கையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, ஹேண்டிகேப்ட். அவங்களுக்கு என்னோட பென்ஷனும் 3000 ரூபாயும் வருது பாத்தீங்களா, அந்த பணத்தையும் அவங்களுக்காக தான் நான் கொடுக்குறேன் நான். ஸோ எனக்கு அந்த 48 குழந்தைங்களுக்கும் என்னால வந்து பேம்பர்ஸ் மொத்தமா வாங்கி தர முடியாது. அப்படி இருக்க சொல்ல யாராவது ஸ்பான்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கையும் கூப்பிட்டு ஒரு 8 தான் ரெகுலரா 8 பேருக்கு தான் போய் சேருது, மீதி பேருக்கு சேரல. ஸோ அப்படி இருக்க சொல்ல நான் சொந்தமா இது மாதிரி டைப்பர் எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஒரு சார் கிட்ட, ஸ்பான்சர் அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து 1த்துக்கு 3 மிஷினும் வாங்கி கொடுத்துட்டாரு. பட் ஆனா எங்களுக்கு இடம் இல்ல. எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஸ்பான்சர் கிடையாது எங்க ட்ரஸ்ட்டுக்கு. டொனேட் பண்ணோம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால வந்து எங்களால அது மட்டும் இல்லாம படுத்த படுக்கையில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பிசியோதெரப்பி பண்றதுக்காக, ஏன்னா ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால உயிரோட இதுவே பண்ண முடியும். அப்ப அவங்க அந்த மாதிரி குழந்தைங்க 6 வந்து இறந்து போயிட்டாங்க மேம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க இங்க வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நான் இல்லாத காலத்துல என் குழந்தைய யார் பாத்துப்பா? அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆரம்பிங்க, நாங்களும் வேற குழந்தைங்களையும் எங்க குழந்தைங்க மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். சோ அப்ப எனக்கு என்னன்னா, இந்த 3 குழந்தைங்க இறந்தது, இந்த மாதிரி நிலைமை வேற எந்த குழந்தைங்களுக்கும் நடக்க கூடாதுதான் என்னோட ஒரு விஷயமா இருக்கு மேம். பட் அதுக்காக தான் கவர்மெண்ட்லயும் நான் இடம் கேட்டிருக்கேன். எங்களுக்கு அந்த மாதிரி இடம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க பிசியோதெரப்பி, அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இப்ப நான் எல்டில இருக்கேன் மேம். எனக்கு பசிக்குதோ வலிக்குதோ நான் வாய் திறந்து சொல்லிடலாம். பட் அந்த எம்ஆர் குழந்தைங்க, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்ல முடியாது, வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, 100 டிகிரி உள்ள வலியோட தான் இருப்பாங்க.
சோ அப்படி இருக்கும்போது அந்த தாய்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு. சோ அதனால அந்த அவங்களோட அம்மா வந்து வெளிய வந்து வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைகளோ வீட்ல இருந்தே பண்றதுக்கும் நம்ம ஒரு உதவியா ஏதாவது பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. பட் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல மேம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் நான் இருக்கிற வரைக்கும் நான் இத செய்யணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் மேம். ரொம்ப நல்லா மேம். நீங்க நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா வாழணும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. தட் இஸ் வெரி நைஸ். இப்போ வந்துட்டு மேம், நீங்க மக்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் கொடுக்கலாம்? வாட் டைப் ஆஃப் மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் த பப்ளிக்? எப்படிப்பட்ட ஸ்பீச்சஸ் உங்களுக்கு வேணும்? யார் முன்னாடி வரணும்? கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா தட் வுட் பி ரியலி நைஸ். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து மக்கள் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளு சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நாங்க வெளியே வர முடியும் மேம். இல்லைன்னா எங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்படி இருக்க சொல்ல எங்களுக்கு யாராவது ஒரு எப்படி சொல்றது, இப்ப நீங்க இருக்கிறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க. சோ இப்ப எங்க நிலைமைய நீங்க பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன ஹெல்ப்போ நீங்க பண்ண போறீங்க. சோ எங்களால வந்து ஒரு விளம்பரமோ இதுவோ எங்களால பண்ண முடியாது. நான் எவ்வளவு பண்ணி நிறைய பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்திருக்கேன், வண்டி வாங்கி கொடுத்திருக்கேன், என்னென்ன கவர்மெண்ட்ல இருக்கோ எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் நான் தான் பண்ணேன்னு யாருக்கிட்டயும் போய் நம்ம எதுக்கும் பண்ண முடியாது. சோ இது வந்து நான் இந்த கைக்கு தெரியறது இந்த கைக்கு தெரியாம இருக்கு. அது ஒரு உதவி தானே. நான் சொல்லி செய்யறத விட தெரியாம ஒருத்தவங்களுக்கு போய் சேரும் போது அதுதான் உண்மையான உதவி நான் எதிர்பார்ப்பேன். சோ அப்ப எனக்கு வந்து இப்ப மெயின் என்னன்னா யாராவது ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, கை தூக்கி விட மாட்டாங்களான்ற எதிர்பார்ப்போட தான் இருக்கேன் மேம் நானு. அது இப்ப யாராவது எங்க நிலைமைய பார்த்து வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பெரிய பெரிய இப்ப எப்படி கவர்மெண்ட் அப்புறமா யாராரு விஐபிஸ் யாராவது வந்தாங்கன்னா எங்களோட நிலைமைய பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி தரேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னாங்கன்னா தான் நாங்க வெளிய வந்து பண்ண முடியும் மேம். Yes, dear. Yes, dear. So, my dear friends, if there are any good sponsors out there, the people who have a kind heart who want to help this young woman in her mission to help others and help herself, she has beautiful thoughts in her mind. If there are any wonderful sponsors out there, please have a large heart and connect with her. If ma'am sponsors இருக்காங்க, எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும்? அவங்க வந்துட்டு எஸ் சொல்லுங்க மேம். அது எப்படி கான்டாக்ட் பண்ணணும் உங்களை? கான்டாக்ட் பண்ணோம்னா எங்களோட நம்பர் எப்படி சொல்றேன்னா ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இது பண்ணியிருக்கோம். 2வது போன் நம்பரும் நாங்க இது பண்ணிருக்கோம், அட்ரஸும் வச்சிருக்கோம் மேம். எங்களுக்கு நீங்க என்ன தேவைகள்ன்றது நாங்க மனுவாவே எங்களுக்கு கொடுத்துடுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்படி எங்க கிட்ட நீங்க கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறத விட நீங்களே வந்து டைரக்டா எங்களை அவங்களுக்கு தேவையானதை நான் சொல்லிட்டேன்னா நீங்களே அவங்களுக்கு டைரக்டா உங்க கையாலே கொடுக்கணும்னு தான் என்னோட இது மேம். ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா என்கிட்ட கேக்குறாங்க, நான் ஒரு இடத்துல கேக்குறேன், அது அவங்களுக்கு கிடைச்சிருக்க சந்தோஷமும் ஒண்ணு இருக்கும். இப்ப நான் ஒரு இடத்துல நான் கரெக்டா கொடுத்தேனா இல்லையான்னு இருக்க சந்தோஷமும் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ என்னோட ஐடியா என்னோட என்னோட மைண்ட் என்னன்னா இவங்க கரெக்டான இடத்துல போய் நம்ம கொடுத்துருக்கோன்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல மேம். அதுதான் என்னோட ஒரு விஷயம். ரொம்ப நல்லா மேம், ரொம்ப நல்லா. That is very nice. And we wish, my dear friends, you all come forward and do your bit to help this woman to take her journey forward in helping others, in bringing back beauty into the lives of many people whom she knows, who are connected with her, and all those mothers who have children who are disabled, either physically challenged or, specially able children, all of them. Ma'am, இன்னும் என்ன ஏதாவது ஷேர் பண்ணலாம்? you thinking you would like to share something else, dear? ஷேர் பண்ணோம்னா இப்ப என்னோட ஒரு விஷயம் நான் சொல்லலாமா மேம் உங்ககிட்ட? இப்ப ஆக்சுவலி நான் வந்து இப்ப ஒவ்வொரு இடத்தையும் என்ன 2 பேர் தூக்கிதான் மேம் உட்கார வச்சுதான் நான் ஒரு இடத்துக்கு இப்ப போகணும். அப்படி பார்த்தோன்னா எங்க அக்கா பையன் அவங்கதான் என்னை தூக்கி கார்ல உட்கார வச்சுட்டு நான் ஒரு இடம் போகும்போது ஏன்னா எங்க இடம் வந்து சின்ன இடம். அந்த இடத்துல வந்து தவழும் மாற்றுத்திறனாளியும் வருவாங்க, நடக்க முடியாம தவழ்ந்து வராங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் இங்க கேம்ப் வீட்டுல நடத்த முடியாது.
எங்களுக்கு மெயின்ல ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ணேன், மாசம் ஒரு வாட்டி போய் ஒரு கேம்ப் போடுவேன். அந்த கேம்ப்ல ஒரு 50 பேர் வருவாங்க, 100 பேர் கூட வருவாங்க. அப்போ கவர்மெண்ட் மூலியமா நான் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நான் வாங்கி கொடுத்துடுறேன் மேம் நானு. பட் எனக்கு இங்க இருந்து நான் ஒரு இடம் போனேன்னா எனக்கு ஒரு வண்டி இது இருந்தா மட்டும் தான் நான் போக முடியும். சோ நான் இப்ப டிராவல்ஸ்ல இருந்து தான் நான் வந்து கார் எடுக்கிறேன். எனக்கு அந்த 5000 ரூபாய் டிராவல்ஸ்க்கு போகுதுன்னா அந்த பணம் இருந்ததுன்னா எவ்வளவு முடியாதவங்க மாத்திரை மருந்து வாங்க முடியாம இருக்காங்க. நான் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் எனக்கு வேஸ்டா போறது. இப்ப எனக்கு என்னன்னா ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா கூட நான் அவங்கள இட்டுன்னு போய் கேம்புக்கு இட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நம்ம பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ நான் என்ன ஒவ்வொரு ஊர்லயும் கூப்பிடுறாங்க, நீங்க இங்க வந்து கேம்ப் போடுங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும் போது என்னால அந்த இடத்துக்கு போக முடியலையேன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு மேம். பட் அவங்களுக்கு ஏன்னா நான் ஒரு இடம் போறேன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் மேம். பட் இந்த ஒரு உதவி ஏதாவது கிடைக்குமான்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேம். ஏன்னா எனக்கு வீல் சேரோட நான் போறேன்னா என்னை வந்து இங்க கட்டல்ல இருந்து உட்கார வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். அதோட அந்த பேட்டரி வீல் சேர் நான் கவர்மெண்ட்ல வாங்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா கார்ல போய் இது பண்ணேன்னா அங்க இருக்கவங்கள நான் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ நான் இன்னும் அதிகமா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம். இது எனக்கு இதை விட இன்னும் எவ்வளவு பேர் உதவியின்றி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இப்ப நேரடியா போய் பண்ணணும். நான் படுத்துக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து நானும் ஒரு ரொம்ப உடைஞ்சு போன மாதிரிதான். நான் வெளியே வந்தேன்னா என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வெளியே வருவாங்கல்ல மேம். சோ அதுக்காக தான் மேம். Wonderful, wonderful, ma'am. That's really very nice. I'm sure there are several good people outside. Definitely you will get the sponsors. வருவாங்க முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. யாராவது ஒருத்தரானா வருவாங்க. தட் மச் ஐ நோ. கண்டிப்பா எதுக்குன்னா உங்களோட உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே உதவி செய்யணும். Whatever problem you have, but still you want others to grow and to live happily. That is wonderful. Your heart is very pure. Your mind is very, very beautiful and genuine. So don't worry, ma'am. You will definitely get good sponsors. We will work for it. I will try sharing this video with many kind of people such that you get in one way or the other. ஓகே மேம். Yes, dear. Yes. சொல்லுங்க. உங்களோட நம்பர் ஷேர் பண்ணுவீங்களா மேம்? யாராவது வந்தா உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் ஷேர் பண்ண முடியுமா உங்களுக்கு மேம்? நம்பர் ஷேர் பண்றேன் மேம். 9176256748. இந்த நம்பருக்கு நீங்க 9176256748 நம்பர் தான் மேம். Yes, yes, dear. அட்ரஸ் வந்து நம்பர் 38 TL ரகுபதி ஸ்ட்ரீட், பம்மல், சென்னை 75. இன்னொரு தடவை சொல்லுமா? நம்பர் 38 TL ரகுபதி ஸ்ட்ரீட், பம்மல், சென்னை 75. Yes, dear. Yes. Dear friends, ma'am has something more to share. Kavita ma'am has some other important information she wants to share with all of you. We'll listen to that as well. Ma'am, over to you, ma'am. Share பண்ணுங்க ma. Unmute yourself, ma'am. Unmute பண்ணுங்க. இப்ப நிறைய 18 வயசுக்கு மேல இருக்காங்க மேம். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிட்டே வேலை இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்ஜெட்ல அதுலயே பாத்தீங்கன்னா 70% இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யணும்னா அந்த வேலை செய்வாங்க. இது பேக் பண்ணீங்கன்னா பேக் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் வேற எதுலயுமே இது பண்ண மாட்டாங்க மேம். தரேன்னுவாங்க ஆனா தர மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு தொழில் கல்வி மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேண்டியதை வந்து நம்ம சம்பளம் மாதிரியோ இல்ல அவங்க தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணிப்பாங்க மேம். பட் இதையும் அவங்க ஸ்கூல் மாதிரியும் இல்ல வந்து அவங்களுக்கு தொழில் கல்வி பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி ரெடி பண்ணணும்ன்றது என்னோட ஆசை மேம். ஏன்னா இவங்களுக்கு மட்டும் கிடையாது மேம், அது அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பரவாயில்ல. நம்ம பையன் அவங்களுக்கு நம்ம பையனும் பொண்ணும் நம்ம குழந்தைக்கு ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சு வராங்க. நார்மல் தான் ஒரு தவிர நம்ம பையன் இந்த மாதிரி இருக்கான்ற ஒரு மைண்ட் செட் அவங்க போகாது. அதுதான் சரி இந்த மாதிரி பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவும் எனக்கு. Yes, that's really excellent, ma'am. ரொம்ப ரொம்ப நல்லா மேம். Definitely
யாராவது ஒருத்தரான முன்னாடி வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. We ம். hope that you get the right kind of help and கண்டிப்பா. pray that you really stay safe and all தேங்க்ஸ். the people around you stay safe. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். Thank you. Thanks. My dear friends, please do share this video with the right kind of people, and we require help for this person. She wants to have her dream fulfilled. She has beautiful dreams of helping the people around her, conducting various camps, and helping all those things as she explained so very well in Tamil. Please do us a favor, share this video in any small way if you could help her, or if you could get help from somebody else and build this beautiful dream of hers and make it come true. That would really be nice. We feel very happy when you could connect with the right kind of people. And if you could help them as well, that is really wonderful. Thank you so much for being with us, my dear friends. The International Fab Talks is all about connecting with people, getting to know about their life, celebrating their life journey, knowing the struggles that they are going through. In spite of the struggles, they want to help others. So here is an angel. In spite of the struggles she's undergoing, she loves to help others as well. So that is the beauty of life, to forget your pain and to concentrate on the pain of others. Stay safe and stay blessed. Rombo Nandri, ma'am. Thank you so much. Thank you. Thank you. மேம் லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா மேம்? சொல்லுங்கம்மா. நான் மாற்றுத்திறனாளி அல்ல, எதையும் மாற்றக்கூடிய திறமைசாலி மேம். அதுதான் மேம் ஒரு வசனம் உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ. Yes, thank you, ma'am. All will be well. மேம். Yes, dear. Welcome. எல்லாமே நல்லபடியா ஆகும், ma'am. Don't worry, everything will be settled very soon. All your dreams will be fulfilled and you will get a lot of help very soon. Yes. Thank you, dear. Thank you so much. Do us a favor, please do share this video with the right kind of people. Somebody out there would have a large heart, would be financially well off. You could please help her directly. She would like you to come to her place directly and distribute whatever you want in whatever way you can with your own hands. That is one of the dreams that she has. Help them to grow and build a beautiful life for themselves and for the people around them. Join, bond, connect, network, live and let live. This is the kind word that we'd love to share from the International Fab Talks. If you like what the Fab Talks is doing for today, at this point of time, connecting with different kind of people, celebrating their lives, don't forget to like, subscribe, share, and comment. And don't forget to share this wonderful video. Love yourself, love your family, love your community, and love the world as well. Stay safe and stay blessed. Signing off from the International Fab Talks.